ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரசப்பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா, 2 பச்சை மிளகா, சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் புளிப்புக்கு வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து நான் கல்கண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சிக்கலாம். மசிச்சுட்டு அது கூடவே வந்து நம்ம வந்து வேக வச்ச கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சால்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு வந்து காஷ்மீரி பவுட்ரு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து காய வச்சுட்டு எண்ணெயில் வந்து நம்ம ரெடிமேடாக வச்சுருக்க பானிபூரியை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரையும் விடணும். இல்லாட்டி நம்ம வந்து அப்படியே எடுத்து போட்டோன்னா, அது வேகாமல் எடுத்து போட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் அதை எடுத்து வந்து நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். அதை எடுத்து ஓட்டை போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நல்லா ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாம் ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ண அதை வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே போட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் கரண்டியில் எடுத்து போடலாம் அப்படின்னு போடும்போது வந்து வரல. அதனால் வந்து நம்ம கையிலே போடுவோம்னு சொல்லிட்டு கையிலே எடுத்து போட்டோம். போட்டு அது கூடவே வந்து ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட ஹெல்த்தி வந்து நமக்கு தான். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அவங்க எப்படி செய்வாங்க நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம்ல. நல்லா இருந்துச்சு. டாட்டா பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.